வணக்கம். டாக்டர் ஏ பிரபாத், சித்த மருத்துவர். இன்னைக்கு நம்ம சித்த மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். சித்த மருத்துவத்துக்கு நிறைய சித்தர்கள் முக்கிய பங்காற்றிருக்காங்க. அதுல முக்கியமான சித்தர் வந்து அகத்தியர். இந்த சித்த மருத்துவத்துல மருத்துவத்துக்காக தாவரம், செடி, கொடி வகைகளை அதிகமா பயன்படுத்துறோம். அந்த தாவர, செடி, கொடி வகைகள்ல இருந்து செய்யப்பட்ட மருந்து பலவிதமான நோய்களை குணமாக்க உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நம்ம அருகம்புல் பத்தி பார்க்க போறோம். அருகம்புல் குளிர்ச்சி உண்டாக்கி செய்கைக்காக சித்த மருத்துவத்துல அதிகமா யூஸ் பண்றோம். அருகம்புல் வந்து அந்த காலத்துல இருந்தே அது ஒரு பாரம்பரியத்தோட மக்கள் வாழ்வோட ஒன்றி போய் தான் இருக்கிறது. அருகம்புல் தலைக்கு வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னதான் ஒரு ஒரு பாரம்பரியத்துல சொல்லப்பட்டு ஒரு மூட நம்பிக்கையா பார்க்கப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி சயின்டிபிக்கலாகவும் அதுக்கான ரீசன் இருக்கிறது. அதோட செய்கை வந்து நம்ம சித்த மருத்துவத்துல குளிர்ச்சி உண்டாக்கி செய்கை அப்படின்னு வந்து சித்தர்கள் கூறியுள்ளனர். அது தலைக்கு வைத்து குளிக்கும் போது மூலச்சூடிலிருந்து தலையில் உள்ள உட்சூடு வரைக்கும் எல்லா சூடும் குறைக்கிறதுக்கான மருத்துவ செய்கை உள்ள ஒரு மூலிகையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அருகம்புல்லோட மற்றொரு முக்கியமான உபயோகம்னு பார்த்தா அதுல இருக்கக்கூடிய நச்சரி செய்கை. நச்சரி செய்கை அப்படிங்கிறது அதுல இருக்க கெமிக்கல்ஸ், அது வந்து உடல்ல இருக்க நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய செய்கை உடையது. ஒரு கைப்பிடி அருகம்புல், 10 மிளகு, 2 வெத்தலை, அதை வச்சுட்டு பகைவர் வீட்டுக்கு கூட போயிட்டு வரலாங்கிற மாதிரி நம்ம பாரம்பரியத்துல சொல்லியிருக்காங்க. அதோட காரணம் என்னன்னா, இது மூணுக்கும் ஒன்று இணையும் போது அதோட நச்சுத்தன்மை, உடல்ல இருக்க நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றக்கூடிய செய்கை உள்ளது. உடலில் உள்ள நச்சுத்தன்மையை தாண்டி பாம்பு விடம், தேல் விடம், பூரான்கடி இந்த மாதிரியான ஏதாவது மனிதர்களை வந்து தாக்கியிருந்தா அதுக்காகவும் இதை வந்து மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அவற்றை சித்த மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் பெற்று உபயோகப்படுத்தி பயன்பெற்று வருவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோயற்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.